காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்துள்ளது பாண்டூர் கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பல ஆண்டு காலமாக அடிப்படை வசதிகள் என்றும் சாலை வசதிகள் என்றும் ரொம்பவும் அவதிப்பட்டு வராங்க. இது பற்றி இன்றைய நேயர் நிருபர் யுவராஜ் கிட்ட இதை பற்றி நம்ம கேட்கலாம். நாம் இருக்கிறது இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தை சேர்ந்த பாண்டூர் கிராமத்தில் இருக்கும். இந்த கிராமத்தில் பார்த்தோம்னா அடிப்படை வசதிகள்னு எதுவுமே கிடையாது. நாம் இப்போ நின்று இருக்கிறது பாண்டூர் கிராம மக்கள் அதிகமாக திருக்கழுக்குன்றம் செல்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கிய சாலை. இந்த சாலையில் எல்லாமே பழுதடைஞ்சி ரொம்ப மோசமான நிலைமையில குண்டும் குழியுமா சைக்கிள் கூட போக முடியாத நிலைமையில இருக்கு. இந்த கிராமத்தில் எல்லா அடிப்படை வசதிகளும் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்கு. இதுக்கு சீர்படுத்த ஊராட்சியோ இல்லை திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இன்னுமே தட்டி கழிச்சிட்டு இருக்கு. பாண்டூர் மக்களோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த எல்லா அடிப்படை வசதிகளையும் பூர்த்தி செஞ்சு பாண்டூர் கிராமத்தை ஓரளவுக்கு தரம் உயர்த்துமா அப்படின்ற ஏக்கத்தோட பாண்டூர் மக்கள் இருக்காங்க. குடி தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தம் இல்லாத பூச்சிங்க வருது சார். பூச்சிங்க வருது. அதை சொல்ல ஒரு மருந்தை போட்டு சரி பண்ணணும்னு சொல்ல அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. குழாக்கு டேப் கிடையாதுங்க. 3 அடி பள்ளம் எடுத்து நாங்கள் தண்ணி பிடிக்கிறோம். பட் லெட்டிங் பாத்ரூமா ஒன்றும் கிடையாது. அதோடு இல்லாமல் பார்த்தா போக்குவரத்து வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசதியும் இல்லை சார். ஒரு டைமுக்கு ஒரு பஸ் வருது. அதுவும் நாங்கள் வந்தால் தான் நீங்கள் வரணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஒரு பேருக்கு பேருந்துன்னு வருது. கிராமம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்கிறாங்க. அதாவது எலெக்ஷன் வந்தால் வராங்க, அப்போ தெரியுது அவங்களுக்குலாம் ஊர். இப்போ தெரிய மாட்டேங்குது. இதுக்கு எங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? நாங்கள் எங்கள் குறைங்களை யார்கிட்ட போய் சொல்கிறது? ரோட்டு வசதி கிடையாது, பஸ் வசதியும் கிடையாது. கேட்டாலும் பஸ்ஸுக்காரன சொல்கிறாங்க நீங்கள் வர முடியாது, ரோடு சரியா இல்லை, நீங்கள் போய் மனு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை போகும்போது அந்த பூச்சி கடித்தாலோ இல்லை நெக்ஸ்ட் தேல் கடிச்சிட்டாலோ எதனா சின்ன ப்ராப்ளம் கூட தெரியாமலே நாங்கள் போயிடுறோம். இங்கேருந்து 10-20 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னு தெரியப்படுத்திக்கிறோமோ. ஸோ இங்கேருந்து எங்களால் செயல்படுத்த முடியல. தயவுசெய்தோட எங்கள் ஊருக்கு வந்து முதல்ல வந்து ஆரம்ப சுகாதார நிலையமும், அடுத்தது வந்து போக்குவரத்து வசதி, அப்புறம் சாலை வந்து சரிப்படுத்தணும். இதுதான் எங்களோட முக்கியமான வேண்டுகோள். கோவில் குளங்கள் ஊரின் சிறப்பு. இங்கு எத்தனை சிறப்புகள்! என் வழியோர கிராமங்களுக்கு குளங்களே சாலையாக அமையப்பெற்றதால். புதிய தலைமுறை செய்திகளுக்காக பாண்டூர் கிராமத்திலிருந்து நேயர் நிருபர் யுவராஜ்.